எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. வயசான கேள்வி நாங்களாம் எல்லாம் வெளியில் வேலைக்கு போயிருந்தோம். வயசான கேள்வியை வந்து கழுத்தை அறுத்துட்டு அந்த ஒரு நகைக்கோசம் கழுத்தை அறுத்துட்டு எடுத்துன்னு போயிட்டாங்கம்மா. நாங்களாம் இப்போ பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு அவங்க வெளியில் வேலைக்கு ஓடுறோம். எங்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? எங்களுக்கெல்லாம் அவங்க என்ன பாவம் செய்தாங்க? அவங்க வயசானவங்க நாங்களாம் என்ன பாவம் செய்தோம்? நாங்கள் என்ன சண்டைக்கு போகிறோமா, சாடிக்கு போகிறோமா? எங்கேயே கிடந்தாங்க. அவங்க தலைவித தொலைச்சின்னு கிடந்தாங்க. யாருன்னு தெரியல. மழை பெஞ்சுக்கினே இருந்தது. செனம் பூரா பத்துக்குச்சு. அந்த டைமில் கழுத்தை அறுத்துட்டு நகையெல்லாம் ஊற்று போயிட்டாங்க. எங்கள் அக்கா தாங்க அவங்க. எங்களுக்கு மூத்த குடும்பத்தை மூத்தவங்க அவங்க இந்தமாரி கதி அவங்களுக்கு ஆயிடுத்துங்க. எங்களுக்கு நாங்கள் 8 பேருங்க அவங்க கூட பிறந்தவங்க. அவங்கள மூத்தவங்க அங்கே எவ்வளோ நாளும் வாழ்ந்தாங்க. அவங்க மனு கடந்தாங்க. அவங்க விருப்பப்படி கடந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க, யாருக்குமே தெரியாது. எல்லாமே அவங்க உள்ளதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்துட்டாங்க. அவங்க பையன் தான் அங்கேருந்து வந்தான். வர பார்த்தா அப்போ நான் நினச்சின்னு இருக்கிறேன், நம்மளோ காலையில் தாயை பார்க்க போகிறானே இன்னும் நினச்சின்னு இருக்கிறேன் நான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் சொன்னி எங்கள் வீட்டுக்காரர் உடனே என்கிட்ட சொல்கிறாரு, இந்தமாரி உங்கள் அக்காவை அறுத்துட்டு கிடக்குது உள்ள சென்னமுறை போய் பார்க்குறாங்க இன்னும் சொன்னதுக்கு போய்ட்டு நான் ஓடந்தேன். அப்புறம் அழுகுறேன், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. அங்கே யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்களாம் தாழ்த்தப்பட்டவங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு இன்னைக்கு வந்தவங்க என்னைக்கு வருவாங்கன்னே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் எப்படி தான் இங்கே இருக்கிறது, எப்படி தான் நாங்கள் புழங்கிறது? இப்போ ஒரு வயசானவங்களுக்கு வந்தது அந்த வயசு பசங்களாம் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு எங்கே எப்படி ஒரு நிலைமை? நாங்களாம் அங்கே கஞ்சி குடிச்சு கிடக்குறோங்க. ரேஷன் அரிசி கஞ்சி போய் சேத்து கொத்தி கிடக்குறோங்க. நாங்கள் சேத்து கொத்தி கிடந்து நாங்கள் சாப்பிட்டு கிடக்குறோம். எங்களுக்கு இந்த நிலைமையா நீங்களாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் ஓட்டுன்னு வந்து கேட்குறீங்க. ஒரு வீட்டுல பூந்து கொலை பண்ணிட்டு போய்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சி எங்களுக்கு கேட்கிட்டு எங்களை பாதுகாப்பு கொடுக்க கூடாதா? எங்களுக்கு நாங்கள் அப்படியே கிடக்குறோம். நாங்கள் அப்படியே நாங்கள் திருடி சாப்பிட்றோம், போய் சேர்த்து கொத்துறோம், கல் அடக்குறோம், கூலி வேலைக்கு ஓடுறோம், மண்டி தூக்கின்னு ஓடி நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஒரு அரைப்பவுன்னு நகை ஒரு வயசானவங்க போட்டுன்னு இருக்கக்கூடாதாங்க. இல்லை அவங்க என்ன ஏதாவது சொத்து சோகமாக வச்சுருந்தாங்க? எதுவும் கிடையாது. ஒரு அரைப்பவுன் நகைக்கு அந்த கேள்வியா கொடூரமா இந்த மாரி கொண்டு எங்கள் அக்காங்க அவங்க நாங்களாம் பார்க்கறது கூட இல்லாத போயிட்டாங்க. அவங்களாம் பார்க்க கூட முடியலைங்க எங்களால். அவங்கள அந்த நிலைமையில கொடூரமா செத்து போயிட்டாங்க. அவங்க ஒரு வீடு இருக்குதுங்க சுற்றி. ஊரெல்லாம் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவ்வளோ வீடு இருக்குதுங்க சுற்றி. இவ்வளோ வீட்டுல நடுவில் வந்து இந்த வேலை நடந்துக்குதாங்க. அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவனை தேடி எடுத்து அவங்கள எங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தா கூட நாங்கள் அப்படியே விட்டு கொண்டுடுவோம். எல்லாமே விட்டு கொண்டு நீ ஏன் இந்த வேலை செய்யறோன்னு சொல்லிடுவோம். நாங்கள் எங்ககிட்ட கொண்டாந்து கூட விடுங்க. அவங்கள யாருன்னு இல்லை எங்களுக்கு போய் கூட அங்கே காட்டுங்க யாருன்னு. அவங்க யாருன்றத நாங்கள் விட்டு கூட கொண்டுடுறோம். எப்படி கொண்டானோன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. நாங்கள் எங்கேயோ வெளியூரில் இருக்கிறோம். நாங்கள் இங்கேருந்து அப்புறம் அப்புறம் நாங்கள் அங்கே ஓடி வந்தோம். இதுதான் எங்களுக்கு தெரியும். பொழைக்க போனவங்க நல்லா தான் இருந்தாங்க. கோயிலுக்கெல்லாம் வந்தாங்க. நல்லா வந்து பேசிட்டு வந்து இருந்தவங்க தான். 9 மணி வரைக்கும் கூட அங்கே பேசிட்டு போய் வந்து பார்த்தவங்க தான். இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி செஞ்சா எப்படி இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி வாழறது? இன்னைக்கு கேள்விக்கு வந்தவங்க தான் அடுத்தவங்களுக்கும். அது இந்த இடத்துல நடவடிக்கை எடுங்க. இதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.